வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இன்ஜினியர்ஸ் வியூ சார்பாக எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பர் கூலிங் அண்ட் சூப்பர் ஹீட்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சூப்பர் கூலிங் அண்ட் சூப்பர் ஹீட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா HVAC ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இது. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கான மீனிங் வந்து தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அண்டு சப்கூலிங் லிக்யூட் அந்த மாதிரிலாம் வந்து டேர்ம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரண்ட் கூட நம்ம வந்து லிங்க் பண்ணி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டம்ளர் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற அந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 28 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. ஓகே, 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இந்த அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர், இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் வந்து என்வரான்மெண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சப்கூல்டு லிக்யூட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் நான் சப்கூல்டு லிக்யூட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக லிக்யூடோடைய பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 100 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கு. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வந்து 80 டிகிரி செல்சியஸ்ல நான் லிக்விட் வச்சிருந்தாலும் அது என்ன அப்படின்னா சப்கூல்டு லிக்விட் தான். 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் அது சப்கூல்டு லிக்விட் தான். இல்ல 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் அது சப்கூல்டு லிக்விட்னு நான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, சப்கூல்டு லிக்விட் அப்படின்னு சப்கூலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட கம்மியா ஒரு லிக்யூடையோ ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டையோ நீங்க கூல் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதோட பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு கீழே, பிலோ பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு கீழே ஒரு லிக்யூடையோ இல்லை ரெஃப்ரிஜரண்ட்டையோ நீங்க வந்து கூல் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்கூலிங். ஓகே, அந்த ப்ராசஸ் பேர் தான் சப்கூலிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போ நான் சொன்ன இது வந்து நான் ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கிறேன், ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நான் அதை கூல் பண்ணி 30 டிகிரி செல்சியஸ்ல கொண்டு வந்துடுறேன். இதை நான் சப்கூல்டு லிக்விட் நான் சொல்றேன். ஸோ இப்போ இங்க சப்கூலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ, சப்கூலிங் ப்ராசஸ், இந்த சப்கூலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, T is equal to பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இப்போ இந்த லிக்விட் பிரசண்டா என்ன, இந்த லிக்விட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அது 30 டிகிரி செல்சியஸ். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸ். அதாவது சப்கூலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 70 டிகிரி. ஸோ 70 டிகிரி வந்து டவுன் பண்ணி கம்மி பண்ணி இந்த ரெஃப்ரிஜரண்ட், இந்த லிக்விடையே ரெஃப்ரிஜரண்ட்டையும் டவுன் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ அதான் சப்கூலிங் ப்ராசஸ். சப்கூலிங் அப்படின்றது, சப்கூலிங்னா இப்போ என்னன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட கம்மியா ஒரு லிக்விடையோ இல்லை ரெஃப்ரிஜரண்ட்டையோ ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி நீங்க கம்மி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சப்கூலிங் ப்ராசஸ். ஸோ இந்த லிக்விடை ஜஸ்ட் நான் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஆகுதுன்னா என்ன, ஒரு ஸ்டேட், ஒரு ஃபேஸ் சேஞ்ச் அங்கே நடக்கும். ஃபேஸ் சேஞ்ச் என்னன்னா லிக்விட்ல இருந்து வேப்பரா உங்களுக்கு மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன், அதாவது இந்த சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. சேச்சுரேஷன் சென்ஸ் என்னன்னா, இந்த லிக்விடோட டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸ்லாம் பாயில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த லிக்விட். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிக்விட சேச்சுரேஷன் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். சேச்சுரேட்டட் லிக்விட்னு சொல்லலாம். ஓகே, சேச்சுரேட்டட் லிக்விட். ஏன் இந்த சேச்சுரேட்டட் லிக்விட்னு சொன்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டா இதோட டெம்பரேச்சர் இருக்கு, அதனால தான் சேச்சுரேட்டட் லிக்விட்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கேர்ஃபுல்லா பாருங்க, எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீட். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல இந்த வேப்பர் இருக்கு. இந்த வேப்பர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை இன்னும் நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணி இது ஒரு 120 டிகிரி செல்சியஸ்க்கு நான் கொண்டு வரேன். ஓகே, இனிஷியலா இது வந்து 100 டிகிரி செல்சியஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட இன்னும் நான் அதிகமா ஹீட் பண்றேன். எனக்கு ப்ராசஸ்க்கு தேவை அந்த மாதிரி வேப்பர்ல. இப்ப 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற அந்த வெளியில பாயில் ஆகி வருது இல்ல, அந்த வேப்பர் வருது. அந்த வேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வேப்பரா இருக்கு. இட் கம்ஸ் வித் லிக்விட். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுக்கிறீங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 100 டிகிரி நீங்க தண்ணி ஊத்தி வச்சுட்டு நீங்க குக்கர்ல போட்டு நீங்க விசில போட்டீங்கன்னா ஆகும், உங்களுக்கு பாயில் ஆகி வெளியில வரும். அந்த வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு புகை மாதிரி வரும். அது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து அது வந்து இது மட்டும் கிடையாது, ஐ மீன் வேப்பர் மட்டும் கிடையாது, வேப்பர் சென்ஸ் அது ஸ்டீம் மட்டும் கிடையாது, அதுல வந்து லிக்விடும் மிக்ஸ் ஆயிருக்கும்.
ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு கம்ப்ளீட் வேப்பர் வேணும். அதனால தான் நான் 100 டிகிரி செல்சியஸ் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி 120 டிகிரி செல்சியஸ் போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் நான் இதுக்கு கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட் ப்ராசஸ், சூப்பர் ஹீட்டிங் அப்படின்றோம். ஸோ இந்த சூப்பர் ஹீட்டிங் அப்படின்னா என்னன்னா, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட ஒரு லிக்விடையோ ரெஃப்ரிஜரண்ட்டையோ ஹீட் பண்ணோம், அதுக்கு மேலே ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சூப்பர் ஹீட் ப்ராசஸ், சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படின்றோம். ஸோ இந்த இடத்துல சூப்பர் ஹீட்டிங் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ இருக்கு டெம்பரேச்சர் 120 டிகிரி செல்சியஸ் வந்து நான் இது வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருக்கேன். பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ், ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ். இந்த 20 டிகிரி செல்சியஸ் தான் இதோட சூப்பர் ஹீட்டிங் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ சப்கூலிங் அப்படின்னா என்ன, சப்கூலிங் லிக்விட்னா என்ன அப்படின்னா, சப்கூலிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு லிக்விடையோ ரெஃப்ரிஜரண்ட்டையோ அதோட பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரோட கம்மியா கூல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சப்கூலிங். சேச்சுரேஷன்னா ஒரு லிக்விடை பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டா நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணி ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் ப்ராசஸ். ஸோ இதுவே வந்து சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ்னா பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட அதிகமா நீங்க ஹீட் கொடுத்து ஒரு லிக்விடையோ ரெஃப்ரிஜரண்ட்டையோ நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேர்ம் வந்து எந்த இடத்துல ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்ல வந்து எங்க வருது அப்படின்னா, ஸோ நார்மலா இப்போ கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து வேப்பரை தான் வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணும், லிக்விடை கம்ப்ரஸ் பண்ணாது. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட் வேப்பர் போகணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் இருக்கும், கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பராக உங்களுக்கு கண்டென்சரில் வரும். அந்த கண்டென்சரில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அடுத்தது இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல இப்போ காயில் இப்படி என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் இப்படி உள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது இந்த வேப்பரை நான் கூல் டவுன் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து கண்டென்சர்ல உங்களுக்கு ஃபேன் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது உள்ள ஹீட்ல அந்த 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 இதை வந்து கூல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அட்மாஸ்பியரிக் ஏரை வச்சு அது வந்து கூல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த உள்ள இருக்கிற வந்து ஹீட்டை வந்து அந்த உள்ள இருக்கிற ஹீட் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ வந்து வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட்டா லிக்விட் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வேப்பரை வந்து நான் இங்க வந்து லிக்விடா மாத்துறேன், ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது, வேப்பர் டு லிக்விட் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூல் டவுன் பண்றோம். அதாவது வேப்பர் அப்படின்றது என்ன, ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டோடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிக்விடுக்கு தான் வந்து பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து 100. ஸோ பட் ரெஃப்ரிஜரண்ட் நீங்க போகும்போது பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் R134A எடுத்துக்கோங்களேன், சாரி R410A எடுத்துட்டீங்கன்னா இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -48.5 டிகிரி செல்சியஸ். ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -55 டிகிரி செல்சியஸ். ஸோ எல்லா ரெஃப்ரிஜரண்ட்டுமே இந்த மாதிரி ஒன்று R22, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ஒரு ரெஃப்ரிஜரண்ட் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ மைனஸில் இருக்கிறது தான் மைனஸில் இருக்கும், அதை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரும். அந்த பாயிலிங் பாயிண்ட்லேருந்து நம்ம அதிகமாக வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அது மாதிரி நம்ம கொண்டு வரும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் ஸ்டேஜில் இருக்கிற அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிக்விடாக மாற்றுவேன். இந்த ப்ராசஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது கண்டென்சர்ல இருந்து வெளியில வருது தெரியுங்களா, கண்டென்சர்ல இருந்து ஃபைனல் எண்டுக்கு வருது தெரியுங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சரை வந்து டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்கூலிங் அப்படின்னு சொல்றோம். அந்த சப்கூலிங் இங்க நான் சொன்ன தெரியுங்களா, சப்கூலிங் எங்க நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடக்குது. கண்டென்சருடைய காயில இருந்து வெளியில வரும்போது உங்களுக்கு சப்கூலிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, கண்டென்சர்ல இருந்து வெளியில வரும்போது வேப்பர் டு லிக்விட் மாறும். ஏன் மாறும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எக்ஸ்பென்ஷன் வால்வ் வரும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லிக்விட் வந்தாதான் அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து உங்களுக்கு இதாகும். அதுல வந்து வேப்பர் வந்து மிக்ஸ்அப் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த சப்கூலிங் ப்ராசஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஓகே, இந்த கண்டென்சர்ல. ஸோ அதே மாதிரி இங்க வாங்க. ஸோ இந்த இடத்துல எவாபரேட்டர் கிட்ட வரும்போது இங்க உங்களுக்கு என்ன வரும், இங்க வந்து லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விட் வரும், கம்ப்ளீட் லிக்விட் இருக்கும், சரிங்களா? இங்க வேப்பர் இருக்காது, கம்ப்ளீட் லிக்விட் இருக்கும், லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் ஆமா லிக்விட் இருக்கும். இந்த லிக்விட் இந்த எவாபரேட்டர்ல வந்து இப்படி வரும்போது இப்படி வந்துட்டு ஃபைனலா இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது அதோட இங்க வரும்போது ஸ்டேஜ் மாற ஆரம்பிச்சிடும், லிக்விட் டு வேப்பர் ஆரம்பிச்சிடும். இங்க வரும்போது இன்னும் வேப்பர் ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 50 டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இங்க வரும்போது ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இங்க வரும்போது 70 டிகிரி செல்சியஸ் போயிடும். இப்போ இதுதான் 50 தான் இதோட பாயிலிங் பாயிண்ட், ரெஃப்ரிஜரேட்டரோட பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர்னா இங்க போகும்போது 70 டிகிரி செல்சியஸ். அப்ப இன்னும் 20 டிகிரி செல்சியஸ் நான் வந்து அதிகமா நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஸோ எவாபரேட்டர் காயில்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா எவாபரேஷன் அண்ட் சூப்பர் ஹீட்டிங் அங்க நடக்குது. கண்டென்சர் காயில் என்ன நடக்குது அப்படின்னா கண்டென்சேஷன் அண்ட் சூப்பர் கூலிங் நடக்குது, சரிங்களா?
ஸோ இந்த டேர்ம் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? எந்த இடத்துக்கு சூப்பர் கூலிங் எங்க நடக்குது, சூப்பர் ஹீட்டிங் எங்க நடக்குது. ஸோ இந்த சூப்பர் ஹீட்டிங் ஏன் எங்க நடக்குதுன்னா கம்ப்ரஸர்ல ஒன்லி வேப்பர் மட்டும் தான் போகணும். அந்த இடத்துல வந்து லிக்விட் போச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய டேமேஜ் வரும். சரிங்களா? ஸோ அதனால கம்ப்ளீட் வேப்பர் தான் போகணும். அதுக்காக தான் அந்த சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம அங்கே பண்றோம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு லிக்விட் தான் வரணும், அதுல வந்து வேப்பர் எதுவும் மிக்ஸ்அப் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அங்கே சப்கூலிங் ப்ராசஸ் அங்கே நடக்குது. ஸோ கிளியர். ஸோ என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் இது என்ன அப்படின்னா சப்கூலிங் ப்ராசஸ் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட கம்மியாக கூல் டவுன் பண்ணுறது தான் சப்கூலிங் ப்ராசஸ். அது ரெஃப்ரிஜரண்டாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் அது பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட எவ்வளவு கம்மி பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அதோட சப்கூலிங் டெம்பரேச்சர், அதுதான் சப்கூலிங் ப்ராசஸ். ஸோ சேச்சுரேஷன் பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா சேச்சுரேஷன். அண்ட் சூப்பர் ஹீட்டிங் அப்படின்றது பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை விட அதிகமாக, பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர்லேருந்து அதிகமாக 5 or 10 எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ ஹீட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு சூப்பர் ஹீட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த சூப்பர் ஹீட்டிங் அண்டு சப்கூலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஸோ இன்னும் டெப்த்தாக R22 இல்லை R410A, ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லை அதோட கம்ப்ரஸருடைய சக்ஷன் ப்ரெஷர் அண்ட் அதோடைய டெலிவரி டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் எப்படி இருக்கும், அதோட ரெஃப்ரிஜரண்ட் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேசிக் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.